நேரத்துக்கு ஒரு காப்பி குடிச்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் போல இருக்கு. மர்மோளே ஒரு வேலை செய்ய விடுதா? சும்மா மர்மலன் என்ன பாடுபடுத்து இந்த கிழவி. இந்த வாரத்தை அங்க விலை கூடுத மாதிரி இதுக்கும் சுகர் பாக்கா போயிட்டே இருக்கு, கூட்டிட்டு இருக்கு. இதுல காப்பி வேற. எத்தனை தான் காப்பி குடிக்க? காப்பி குடுக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டாலும் போதும், உடனே மோவனுக்கு போனு பறந்துரும். எல்லாம் உன் பொண்டாட்டி சரியே கிடையாதுல, எனக்கு ஒரு காப்பி தண்ணி வச்சு தரல, துவார் கஞ்சி வச்சு தரல, ஆனா பொண்ணு 62 ஏகப்பட்ட கதையை அப்படியே அவுத்து விடும். மாமியா கிழவி வந்துகிட்டோம், நாங்க காப்பி. என்ன மர்மோள மூஞ்ச கருத்தாப்புல வச்சுட்டு ஒரு மாதிரி பேசுத? சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரே விஷயத்துக்கு வரேன். என்ன மர்மோள சொல்லு. கடுகு டப்பால 100 ரூபா போட்டு வச்சிருந்தேன், அதை ஆட்டையை போட்டது யாரு? என்னது? ஒண்ணுமே கேட்கல. கடுகு டப்பால 100 ரூபாயை போட்டு வச்சிருந்தேன், அதை ஆட்டையை போட்டது நீங்க தானே? கேட்கல மர்மோள, ஒண்ணு பேசுறது கேட்க மாட்டேங்குவே. கடுகு டப்பா 100 ரூபா ஆட்டையை போட்டீங்களா? மர்மோள ஒண்ணு பேசுறது கேட்க மாட்டேங்குது மர்மோள. வாய் மட்டும் ஒவ்வொன்னு அசையுது. என்னத்த பேசுத? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. அடியே நாத்து, 100 ரூபாயை கடுகு டப்பால இருந்து ஆட்டையை போட்டது யாரு? நீனா? நீ நல்லா இருப்பியே, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. நீ இதுல என்ன கோத்தி விட்டுறாதீங்க. இருக்கட்டும், இப்ப வாரேன். கிழவி குவால்மாலா பண்ணுத, இப்ப வந்துகிட்டு. எம்மா உண்மையை சொல்லு, உனக்கு காது கேட்கதானே செய்யுது? அடி பாட்டிவள, 1 கிலோமீட்டர் தள்ளி ஊன்னாலே எனக்கு காது கேட்கும், எனக்கு காது கேட்காது. ஜாலியா பாத்துட்டு போ. நீ எல்லாம் அடங்க மாட்டமா, அடங்கவே மாட்டே. நான் பார்க்காத கடுகிட்டப்பாவ, நான் பார்க்காத துட்டா. எடி வா, அடுக்கலையில பண்டங்கிட்டலாம் ஏதாவது வச்சிருப்போம், கண்ணிகாரி வா திம்போ. எங்க அம்மைக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு, அதுக்குதான் இந்த ஆட்டம் போட்டு கிடக்கா. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு மர்மோள என்ன வெளியில போயிட்டு ஜாபால அப்படி சாஞ்சிட்ட? ஏட்டியா மக்கா, நாமத்த மவளை ராசத்தி, இந்த 1000 ரூபான்னு ஏதோ போன்ல மெசேஜ் டொங்குன்னு வந்துச்சே, அது யார் அனுப்பியிருக்கான்னு பார்த்து சொல்லிட்டி. ஆமா, உனக்கு போடுதாங்க 1000 ரூபாயை யாரோ உன் அக்கா வீட்ல இருந்து உருவிட்டாங்க. மர்மோள எனக்கு என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? என்ன கேனச்சு நினைச்சிட்டு இருக்கியா? என் அக்கா வீட்ல இருந்து 1000 ரூபாய் துட்டது உருவினது நீதானே? என்ன ஒண்ணுமே கேட்கலையே. மர்மோள ஏடிஎம் கார்டு 1000 ரூபாய் உருவினது நீதானே? ஏ அரவட்டு பைத்தியக்கார மாமியார, எதுக்கு இப்படி கிடந்து வாய பொளந்து உசுர விடுதிய? ஒண்ணு பேசுங்க, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கோலா. ஒண்ணுமே கேட்கல. அம்முக டும்முக அமால் டுமால். 1000 ரூபாய் உண்ணாம தின்னாம ஒரே நிமிஷத்துல அடிச்சிட்டு போயிட்டாளே படுபாவி. இது கடுகிட்டப்பால களவாங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். முற்பகல் செஞ்சா பிற்பகல் விளையத்தானே செய்யும். உனக்கு இதெல்லாம் தேவையாம்மா? அண்ணி விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொன்ன கியா அண்ணி கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் போக்கா போ. தேவைதான் உனக்கு இதெல்லாம். வந்துட்டா சொல்லதுக்கு. உன்னை யாரு நீங்க வர சொன்னா? பேசாம உன் மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லாம அம்மா வீட்டுக்கு வந்து கடந்து எவசர வாங்குதியா? ஒளிஞ்சு பாட்டி. நல்லது சொன்னா உனக்கு காலம் இல்ல. உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். எனக்கு என்ன வந்துச்சு?